வணக்கம். MA4151 பேப்பர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி அசைன்மெண்ட் 1 and 2 ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ அசைன்மெண்ட் 3க்கான கொஷின் பேப்பர் பார்ப்போம். இதுவும் யூனிட் 2ல் தான் இருக்கும். ஸோ செக் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் யூனிட் 2 ப்ரிப்பரேஷனில் இருக்கவங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். First problem, 5 fair coins are flipped. If the outcomes are assumed independent, find the probability mass function of the number of heads obtained. ஸோ 5 காயின்ஸ் ஃப்ளிப்பில் நமக்கு இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்ன, நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் மட்டும் கிடைக்கிறதுக்கான அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் எப்படி ஒர்க் அவுட் பண்ணதுன்னு யோசிச்சு ஆன்சர் எழுதுங்க. செகண்ட் ப்ராப்ளம், 6 dice are thrown 7 to 9 times. How many times do you expect at least 3 dice to show a 5 or 6? ஸோ இந்த மாதிரி டை ஃபேஸஸில் கேட்டிருந்தாங்கன்னா கொஸ்டினை 1 or 2 டைம் ரைட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர்ஸ் எப்படி எழுதணுங்கிறத ஒர்க் அவுட் பண்ணுங்கள். Third problem is also same way. 10 coins are thrown simultaneously. Find the probability of getting at least 7 heads. So 7 heads கான at least. This is our main clue word. At least 7 heads வர்றதுக்கான probability wise என்னங்கிறது கொஷினாக கேட்டிருக்கோம். Fourth problem. 4 coins are tossed simultaneously. What is the probability of getting 2 heads, at least 2 heads, at most 2 heads. ஸோ இந்த சப்டிவிஷன்ஸ்லாம் எப்படி ஆன்சர்ஸ் வருங்கிறது தான் ஃபோர்த் ப்ராப்ளத்தில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கும். ஃபிஃப்த் ப்ராப்ளம், இஃப் 10% of screws produced by an automatic machines are defective, find the probability that out of 20 screws selected at random, there are first one exactly 2 defective, second at most 3 defective, third one at least 2 defectives, and last one between 1 and 3 defectives inclusive. இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்னில் கொஷின் கொடுத்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறத யோசிச்சு ஆன்சர் எழுதுங்க. நம்ம இதுக்கான ஆன்சர்ஸை நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே பார்த்துக்கலாம். ஆன்சர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணவங்க கணிதப்பேழைக்கு ஆஸ் யூஷுவல் மெயில் அனுப்புங்க. டவுட் இருந்ததுனாலும் மெயில் அனுப்புங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம சேனல்லையே ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்போம். நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணதுக்கான கொஷின்ஸ் தான் இங்கே கொடுத்துருப்போம். யூனிவர்சிட்டி கொஷினாக இருந்தால் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் இதோட மெயின் ஹிண்ட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ரெலவெண்ட்டான ப்ராப்ளம்ஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனா என்ன, அதோட எம்ஜிஎஃப் அண்ட் மீன் அண்ட் வேரியன்ஸ் வேல்யூ என்னங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு அசைன்மெண்ட் 1 ஒர்க் அவுட் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு ரெலவெண்ட்டாக டேட்டாஸ் எப்படி எடுக்கிறது, ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது இந்த 5 ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.